வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல். பால்வாடி சத்து மாவில் எப்படி சத்து மாவு கஞ்சி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கப்பளவு மாவு வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்த பிறகு ஒரு கப்பளவு மாவுக்கு 7 கப்பளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து சேர்த்த பிறகு கட்டி இல்லாமல் இந்த மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி இதை வச்சு நல்லா வந்து கையை விடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே வந்து இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். நான் இன்றைக்கி ஒரு கப்பளவு பால் வந்து எடுத்திருக்கேன். இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே வந்து இருங்க. இப்போ நல்லா வந்து கஞ்சி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கஞ்சி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி வாசனைக்கு வந்து 3 ஏலக்காய் வந்து இதோடு வந்து சேர்த்துருக்கேன். சுகர் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சத்து மாவு கஞ்சி வந்து ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்